ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சு குக்கர் சூடானதுக்கப்புறம் 100 தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே 4-5 கிராம்பு, 2 துண்டு பட்டை, 3 ஏலக்காய் இதையும் பொரிஞ்சதுக்கப்புறம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் இல்லை 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதை பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கலந்து எடுத்துட்டு 2 தக்காளி பழம், 4-5 பச்சை மிளகாயும் சேர்த்து இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, வேக வச்ச பச்சை பட்டாணி இதையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவைக்கேற்ப 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 50 தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் வதங்கினதுக்கப்புறம் காய் வேகிறதுக்கான ஒரு கிளாஸ் தண்ணியை சேர்த்து மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இல்லை வெந்ததுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த புதினா, கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 அலக்கு அரிசிக்கு 3 அலக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். கொதி வந்ததுக்கப்புறம் ஊற வச்சிருந்த அரிசியை சேர்த்துக்கலாம். தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி. இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு, அரிசி சேர்த்துக்கலாம். கலந்து எடுத்ததுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு விசில் வரட்டும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வெஜிடபிள் பிரியாணி. இதுக்கு சைடிஷ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சுரக்காய் தால்ச்சாவும் வெங்காய பச்சடியும் செஞ்சுருக்கிறேன். இப்படி உதவியாக வந்திருக்கு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.